குட்டியா இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கிடினஸ் ஆயிடுச்சு காலையில. பாத்தீங்களா? நீங்க you have to relax. நம்மட்ட அதான் நாங்க ஸ்ட்ரெஸ் தான் மெயின். எனக்கு நீங்க வந்த எல்லார்கிட்டயும் அப்படி பேசி கீசி ஜமாளிச்சிடணும். என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நேற்று அப்புறமா காலையில கொஞ்சம் நேற்று முடியல. அப்புறமா தான் இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. திரும்பவும் நவாஸ் தானே இந்த என்ன இந்த இடம் இல்ல 5 பேர் சின்சியர் இல்லைங்களா? வெரி சின்சியர். அதே டைம்ல இந்த கஷ்டத்துலயும் இவங்களுக்கு உதவி கஷ்டத்தை பார்த்துக்காம இது வரைக்கும் நேற்று எல்லாம் போய் வந்து உள்ளார வந்துட்டு போறவங்க அந்த இடத்துல பிளாஸ்டிக் கவர் இருக்கா, உங்க பை துணி வச்சிருக்கணும் அப்படின்னு காலையில் இந்த அருமையான மக்களுக்காக நம்ம சந்திக்கிறோம். அவருடைய கிறிஸ்து நேரத்தில் நீர் போதுமானவராயிருக்கு. அன்றாடம் அவருக்கு உணவையும் இடத்தையும் கொடுத்திருக்கு. அவருடைய கண்ணியை எடுத்து சீக்கிரமாக அவருக்கு ஒரு மறுவாழ்வை நீர் தர வேண்டும் சொல்லிக்கிறோம். இந்த உணவை நீர் ஆசீர்வதி. இதை வந்து இவர்கள் இந்த நாளிலே வேலை செய்வதற்கு நீர் அவர்களை பலப்படுத்தும். ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமே எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். நீங்க அங்க இருக்கீங்க? எது? சரி. அங்க இருக்க வீடா? அது சொந்த வீடு. அங்கிட்ட கொஞ்சம் பின்னாடி செவுரு இருந்துச்சு. அது கொஞ்சம் இடிஞ்சிருக்கு. கொஞ்சம் பாத்திரம் எல்லாம்